இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நாம் வாழ்கிற உலகத்தில் அநேக பொல்லாப்புகள் நம்மை முற்றிலுமாய் சூழ்ந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சீஷர்களுக்கு சொன்னார், நான் உங்களை இந்த உலகத்தில் விட்டு போகிறேன். உலகத்தில் இருக்கிற அநேக விதமான நரிகள் வாழ்ந்திருக்கிறதான சூழ்நிலை. என கண்பான தேவ பிள்ளையே, ஓநாய்களும் குள்ளநரிகளும் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த செய்தியின் தலைப்பு, பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான தாவீது சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவனுடைய அனுமதி இன்றி சகோதரனே, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் நீ இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், விசுவாசத்தினை நீ வளர்ந்திருக்கிறவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. என கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், உத்தம ஊழியனுக்கும் உத்தம விசுவாசிகளுக்கும் இக்காலத்திலே காணப்படுகிற எந்த பொல்லாப்பும் நேரிடாது. ஏனென்றால் அவரை நம்புகிற அனைவருக்கும் அவரே பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறார். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? மகிழ்ச்சியற்ற அல்லது கடினமான நேரங்கள் வரும்போது ஒருபோதும் உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்லவில்லை. துன்பங்கள் சூழ்ந்துதான உலகம். உலகத்தில் எதையுமே மாற்றுவதில்லை, ஆனால் உன்னை மாற்ற கர்த்தர் இருக்கிறார். உனக்கு ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான செய்தியை கேட்கிற என் தேவ ஜனமே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35-37 வரைக்கும் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நமக்கு கர்த்தராகவும் அடைக்கலமாக இருக்கிறவராகவும் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் இந்த பொல்லாப்பு வருவதில்லை. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் பொல்லாப்பு உன்னை தொடாது. ஏனென்றால் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:28, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட கர்த்தரத்தில் அன்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக்க முடிகிறது. இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போமானால் அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், சகல பொல்லாப்பும் உனக்கு நன்மையாக மாறும். எத்தனை பொல்லாப்புகள் உனக்கு எதிராக எழும்பி வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பி உன் வாழ்க்கையிலே நஷ்டங்களை கொண்டு வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பொல்லாப்பு ஒன்றும் உனக்கு நேரிடாது. உலகத்திலே காணப்படுகிற அநேக பொல்லாப்புகள் மத்தியில் உன்னை காக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். இதை கேட்கிற என் அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் உன்னை கர்த்தர் கைவிடுவதில்லை. சகல பொல்லாப்பையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றுவார். நாம் நினைக்கிறோம், ஒருவேளை கர்த்தனை கைவிட்டு விட்டாரோ, இந்த உலகத்தின் பொல்லாப்புகள் என்னை நேரிடுமோ, என்ற வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி சில வேளைகளில் நாம் சோர்ந்திருக்கிற நாட்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பொல்லாப்பை உனக்கு நன்மையாய் மாற்றுவேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் தேவன் நம்முடைய பொல்லாப்புகளை மாற்றி கொடுக்கிறவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நாம் நினைக்கிறோம் பொல்லாப்பு நம்மை அழித்து விடும் என்று சொல்லி. இல்லை, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பராமரிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் உன்னையும் பாதுகாத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தோடு தான் நாம் முன்னேறி போக வேண்டும். வாதைகளும் போராட்டங்களும் உலகத்திலே காணப்படும் ஓநாய்களும் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது பயப்பட வேண்டாம். உனக்கு அடைக்கலமே இயேசுதான். உனக்கு அவர் பொல்லாப்பு வராதபடி பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். எப்படிப்பட்ட பொல்லாப்பையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு நாம் கடந்து போவோம். ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்கும் தெய்வம். ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமாக இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டவில்லை. கர்த்தராகிய உம்மை குறித்தே நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு வருகிற எல்லா வாதைகளையும் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆமேண்டும் ஆமேண்டும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா,
ஆசீர்வதிய மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் தெய்வ கிருபை தெய்வ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக, ஆமென்.